Hi friends, welcome to another video. நம்ம பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மக்களுக்கு ஒரு அஃபிஷியலான ஒரு உரை ஆற்றி இருக்காரு. அவரோட ஸ்பீச்ல அவர் என்னென்ன ஹைலைட்டடா சொன்னாரு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். As of now, பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறல ஈடுபட்டு இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இப்போ கூட பாத்தீங்கன்னா ட்ரோன் ஆனது பாகிஸ்தான் அனுப்பியிருக்காங்க. அது சக்சஸ்ஃபுல்லா இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம் தகர்த்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் அவர்கள் மக்களுக்கு ஒரு ஸ்பீச் ஆனது கொடுத்திருக்காரு. ஆபரேஷன் சிந்தூரை பத்தியும் பாகிஸ்தானோட பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய அந்த பதிலடிகளை பத்தியும் டீடைல்டா விவரிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் அதை மட்டும் அடிச்சு துவம்சம் பண்ணல, பட் ஆல்சோ அந்த பயங்கரவாதம் செய்யணும்னு சொல்லக்கூடிய அந்த பயங்கரவாதிகளையுமே அவங்களோட கரேஜையுமே மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த டெரரிசம்க்கு பேக் சப்போர்ட்டா இருக்கக்கூடியது பாகிஸ்தானோட கவர்மெண்ட் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கே தெரியும். அவங்களோட கரேஜையுமே டிஸ்ட்ராய் பண்ணிருக்கு இந்த ஒரு அட்டாக் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்தியாவோட மிசைலா இருக்கட்டும், ட்ரோனா இருக்கட்டும், பாகிஸ்தான் இடத்துல போய் தாக்குதல் செஞ்சது இல்லையா, அந்த தாக்குதல் செஞ்ச இடத்துல அங்க இருக்கக்கூடிய இடம் மட்டும் தாக்குதல்ல ஈடுபடல, அந்த பயங்கரவாதிகளோட தீய எண்ணமும் கரேஜியுமே இது டிஸ்ட்ராய் பண்ணிருக்கு. எஸ்பெஷலி முர்டிகே அண்ட் பவல்பூர் அந்த இடம் தான் பாத்தீங்கன்னா இட் இஸ் a global university for terrorism அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து தான் அந்த 9/11 அட்டாக் ஆனதுக்கு தொடக்கமே அந்த இடத்துல தான் நடந்திருக்கு. அந்த இடத்த நம்ம டார்கெட் பண்ணி ஆபரேஷன் சிந்தூர் மூலமா அட்டாக் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஒரு பெருமையான ஒரு விஷயம். பாகிஸ்தான் ஒரு ஆட்டம் கண்டுருச்சுன்னே நம்ம சொல்லலாம். இந்தியா பாகிஸ்தான்ல குறிப்பிட்ட இடங்கள்ல தாக்குதல் செஞ்சது இல்லையா, அது காமனான டெரரிஸ்டோட ஹைட் அவுட் பிளேஸ் கிடையாது. அது ஒரு குளோபல் லான்ச் பேட் ஆஃப் ஜிகாத். அதாவது இந்தியா எடுத்துக்கக்கூடிய இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிர்க்க தாக்குதல் செஞ்ச அந்த தீவிரவாதிகள், அந்த பயங்கரவாதிகள் மட்டும் கிடையாது, உலக நாடுகளுக்கே அச்சுறுத்தின அந்த தீவிரவாதிகளை அவங்களோட எண்ணத்திலையும் சரி, அவங்களோட கரேஜ்லயும் சரி இந்தியா ஒரு கதிகலங்க வச்சிருச்சுன்னே நம்ம சொல்லலாம். டெரரிசம் ஆனதோட ரூட் காஸ், அதாவது அந்த ஆணி வேர் எங்க இருந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும். அந்த ஒரு ஆணி வேர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்தியன் ஆர்மி தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயம். பாகிஸ்தான் மிலிட்டரியே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகள், அதாவது டெரரிஸ்டுக்கு சப்போர்ட் பண்றதை நம்ம பாரத பிரதமர் அவர்கள் வன்மையாக கண்டிச்சிருக்காரு. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ஹை ரேங்க்ட் அபிஷியல்ஸோட அந்த டர்ட்டி ட்ரூத் ஆனது வெளியே வந்திருக்கு. அவங்களோட அந்த உண்மையான முகம் உலக நாடுகளுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம்க்கு இதை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. பாகிஸ்தானோட அந்த பிஹேவியரை பொறுத்து தான் இந்தியாவோட அடுத்த மூவ் இருக்கும். which means பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பெரிய விதத்துல ஒரு அட்டாக் ஆனது இந்தியா செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். டெரரிசம் எப்பவுமே அன்பனிஷ்டா போகாது. இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும். பகல்காம் அட்டாக்கு ஒரு ஜஸ்டிஸ் ஆனது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்திய மக்களுக்கு எதிராக எந்த ஒரு டெரரிசம் அட்டாக் நடந்தாலும் இந்தியா பார்த்துட்டு சும்மா இருக்காது, தக்க பதிலடி கொடுக்கும். அண்ட் ஹைலைட்டடா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல்ல ஈடுபட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ப்ரெசிஷனோட, ரொம்பவே பக்காவா நம்மளோட இந்தியன் ஆர்மி அஃபிஷியல்ஸ் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எல்லாருமே துல்லியமா செயல்பட்டிருக்காங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல. அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளையே கதிகலங்க வச்சிருச்சு இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு ப்ராப்பரான ரிட்டாலியேஷன் தான் இந்தியா நடத்தி இருக்கு. இப்போதைக்கு இந்த மிலிட்டரி ஆபரேஷன்ஸை ஆல் பண்ணியிருக்காரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள். ஆனா இந்த ஆல்ட் ஆனது பாத்தீங்கன்னா பெர்மனன்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இட் இஸ் அன் கண்டிஷனல் ஆல்ட் தான். இன்கேஸ் பாகிஸ்தான் அத்துமீறல்ல தொடர்ந்து ஈடுபட்டாங்கன்னா அதுக்கான ரிட்டாலியேஷன் சொல்லக்கூடிய பதிலடியானது இந்தியா கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கறத உறுதியா சொல்லியிருக்காரு. இந்த ஒரு போர் பதற்ற சூழல்ல இந்தியாவுக்கு எந்தெந்த நாடு உதவுச்சோ, எந்தெந்த நாடு சப்போர்ட் பண்ணுச்சோ எல்லாருக்குமே தன்னோட கிராட்டிடியூட தெரிவிச்சிருந்தாரு பிரதமர் மோடி அவர்கள். அண்ட் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா கண்ட்ரீஸுமே பாத்தீங்கன்னா அந்த டெரரிசம்க்கு அகைன்ஸ்டா நின்னது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. பகல்காம் அட்டாக்ல உயிரிழந்த அந்த 26 அப்பாவி டூரிஸ்ட்ஸ்க்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். மிகவும் கஷ்டமான ஒரு நிகழ்வா அவர் பாக்குறதாவும் சொல்லியிருக்காரு. பகல்காம் அட்டாக் அப்புறம் பிரதமர் அவர்கள் மக்களை சந்திச்சு ஒரு அபிஷியல் ஸ்பீச் கொடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான். சோ இதுதான் ஹைலைட்டடா அவர் சொன்னது. இந்தியாவோட அந்த ரிட்டாலியேட்டரி ஆபரேஷனான அந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட இந்தியன் நேவி, இந்தியன் மிலிட்டரி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய சல்யூட். ரொம்பவே ஒரு பிரிசிஷனா இந்த ஒரு மிஷனை முடிச்சிருக்காங்க. எல்லை பகுதியில நைட்டும் பகலும் கண் விழிச்சு நம்ம நாட்டை காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சல்யூட் கொடுத்துடலாம். For more videos, subscribe to Pulse Up and follow our official Instagram page Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.